வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இப்போ ஐபிஎல் சீசன் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. இதில் நாளைக்கு ஏப்ரல் 28 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அண்ட் எம்ஐயோட மேட்ச் இருக்குது. இதில் தோனியோட கேப்டன்சி அகெயின் வந்து நடந்துட்டுருக்கு. அப்படின்றப்ப நம்ம தலை தோனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க இருக்கக்கூடிய மேட்ச்சில் ஒரு 2 முக்கியமான டிசிஷன் எடுத்திருக்காரு. ரொம்ப தரமான சம்பவம் தான் வெயிட்டிங்கில் இருக்கும் போல் இந்த 2 டிசிஷனை பார்த்தா அப்படின்னு எல்லா ஃபேன்ஸுமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அடுத்து வரப்போகிற மேட்சஸில். அப்படி என்னங்க 2 டிசிஷனை எடுத்தார் நம்ம தலை தோனி அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இன்ஃபோ 366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது இன்ஃபோ 366. இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஐபிஎல் மேட்சஸில் சிஎஸ்கேயோட நிலைமை ரொம்பவே மோசமாக கவலைக்கிடமாக இருக்குது அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே செம்ம டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேயில் யங் பிளேயர்ஸ்க்கு வந்து ஸ்பேஸே இல்லை, எந்த பிளேயர்ஸுமே ஃபார்ம்லேயே இல்லை. ருத்ராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சியில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரியும் பிளேயிங் ஆர்டரில் வந்து பிரச்சனை இருக்குது. ருத்ராஜுக்கு இப்போ இன்ஜுரி, அடுத்து வந்து தோனியோட கேப்டன்சி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் அவங்க கொண்டு வரணும், தயவு செஞ்சு வந்து அந்த பிளேயிங் 11 ஆர்டரை வந்து மாத்துங்க அப்படின்னு கதற அளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் தோனி மேலேயுமே வந்து இந்த ஒரு ஐபிஎல் சீசனில் ரொம்பவே பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி, அவரோட பிளேயிங் ஆர்டர்லையா இருக்கலாம், அவரோட பிளேயிங் ஃபார்ம்லையா இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே மேலே ஏகப்பட்ட டிசப்பாயின்மெண்ட்ஸ். ஆனால் இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு மேட்ச்சில் வந்து வின் பண்ணிட்டாங்க, அவ்வளோதாங்க, இதுக்கப்புறம் பாருங்க சிஎஸ்கே வந்து நல்ல ஃபார்மில் வந்துருவாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் இன்னுமே சிஎஸ்கே மேலே ஒரு நல்ல ஹோப்பில் இருக்காங்கன்னு சொல்லலாம். இருந்தாலுமே சிஎஸ்கே வந்து பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஐபிஎல் சீசனில் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணாங்க, அடுத்து கண்டினியூஸாக லாஸு, அடுத்து ஒரு மேட்ச்சில் வின் பண்ணியே ஆகணும், இதுக்கப்புறம் நம்ம இறங்கி ஆடியே ஆகணுன்ற நிலைமையில தான் லாஸ்ட்டாக விளையாடின மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனியோட கேப்டன்சியில் சிஎஸ்கே வின் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் நிறைய ஃபேன்ஸோட ஒரு முக்கியமான ரெக்வஸ்ட்டாக சிஎஸ்கே கிட்ட என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு உங்களோட பிளேயிங் ஆர்டர், அதாவது பிளேயிங் 11 ஆர்டரை மாற்றுங்க, சேஞ்ச் பண்ணுங்க, நல்ல ஃபார்மில் இருக்க நல்ல டேலண்டடான ஒரு பிளேயிங் 11 வந்து கொண்டு வாங்க, அந்த ஒரு இம்பேக்டை வந்து சிஎஸ்கே கிட்ட இருந்து நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னா இந்த வருஷம் சிஎஸ்கேக்கு ரொம்பவே மோசமாக போகுதுன்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த 18 வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தொடர்ந்து 5 மேட்சஸை வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக 6 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்டில் கண்டினியூஸாக 3 மேட்சை வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சிஎஸ்கே. இதில் இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா இந்த 18 வருஷத்தில் சேப்பாக் கிரவுண்டில் ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு எதிராக எந்த மேட்சஸ்லையுமே வந்து வின் பண்ணதே கிடையாது. ஆனால் இந்த ஒரு ஐபிஎல்ல ஆர்சிபியே வந்து பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் சிஎஸ்கேவை வின் பண்ணி அந்த 18 வருஷம் ஹிஸ்ட்ரியை வந்து பிரேக் பண்ணாங்க. இந்த மாதிரி லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்னென்னலாங்க நாங்கள் பார்க்க போகிறோம் சிஎஸ்கே ஃபேன்ஸா அப்படின்னு எல்லாருமே கதற ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் நம்மளோட தலை தோனி அவரோட கேப்டன்சி வந்து உள்ளே வந்திருந்தது. ஏன்னா நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு வந்து இன்ஜுரி அப்படின்றனால அவர் கேப்டன்சியில் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்சை வந்து நம்ம வின் பண்ணியிருந்தோம், அதெல்லாம் ஒரு ஃபைன். ஆனால் அடுத்த மேட்சஸில் வந்து 7 மேட்சஸில் 6 மேட்சஸ் வின் பண்ணாதான் பிளே ஆஃப்குள்ளேயே போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம தலை தோனி வந்து இப்போ ஒரு மேஜரான 2 டிசிஷனை எடுத்திருக்காரு. அது என்னன்னா, ஆல்ரெடி சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஃபார்மில் இருக்காங்களா அப்படின்ற ஒரு டவுட்டுக்கு மத்தியில் யங் பிளேயர்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்குப்பா சிஎஸ்கேல அப்படின்ற ஒரு கொஷின் இருந்தது. ஆனால் இப்போ நம்ம தலை தோனி வந்து பார்த்தீங்கன்னா 2 யங் பிளேயர்ஸ்க்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆயுஷ் மாத்ரே, அவர் 17 வயசான ஆயுஷ் மாத்ரேக்கு ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு பதிலாக அவர் விளையாட போறாரு அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தப்பயே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா ஓப்பனிங்ல நல்லா விளையாடக்கூடிய ஒரு அக்ரெசிவ் ஒரு பேட்டராக தான் வந்து ஆயுஷ் மாத்ரே இருப்பார். T20ல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை அப்படின்னாலுமே அவரோட இம்பாக்ட் கண்டிப்பாக வந்து அவர் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த அப்டேட் எல்லாம் தாண்டி இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னா, அகெயின் ஒரு யங் பிளேயரை நம்ம தலை தோனி
வந்து சிஎஸ்கே டீமுக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. அவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயரான டிவால் பிரிவிஸ். இவர் பவுலர் குர்ஜீத் சிங் பதிலா தான் வந்து இப்போ நம்ம சிஎஸ்கே டீம்ல 2.2 crores வந்து உள்ள எடுத்திருக்காங்க. இவர் எப்படி ஃபேமஸ் அப்படின்னா ஒரு 6 சிட்டிங் பேட்டராகவும் அதே மாதிரி ஏபிடி வில்லியர்ஸோட ஃபார்ம் இவர் இருக்கார். இவர் விளையாடினாலே அவர் விளையாடுற மாதிரியே இருக்கே அப்படின்னு பேபி ஏபிடி தான் வந்து பிரிவிஸை வந்து கூப்பிடுவாங்க. அவர் அந்த அளவுக்கு வந்து ஒரு 6 சிட்டிங் பேட்டரா வந்து இருக்காரு. ஸோ இந்த ஒரு யங் பிளேயர் 21 இயர்ஸ் யங் பிளேயர் ஆல்ரெடி ஒரு 17 இயர்ஸ் யங் பிளேயரை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா சிஎஸ்கேக்கு இது ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு மேட்சஸா கண்டிப்பா போயிட்டு இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த பேபி ஏபிடியோட ஃபார்மை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் 81 T20 மேட்சஸ் விளையாடி இருக்காரு. 145 ஸ்ட்ரைக் ரேட் வச்சு 1787 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருக்காரு. அதுல 123 சிக்ஸஸ். இவர் 6 சிட்டிங்னாலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸா இருக்கக்கூடியவர். இவரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவான ஒரு பேட்டரா இருப்பாரு. சிஎஸ்கேக்கு இப்ப ஒரு நல்ல இம்பாக்ட கொடுப்பாரு. அதனாலதான் தோனி உள்ள டீமுக்குள்ள எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆல்ரெடி பேபி மலிங்கான்னு சொல்லக்கூடிய நம்ம பத்திரனாவும் வந்து ரொம்ப ஃபார்ம்ல இருந்து ஒரு நல்ல இம்பாக்டை வந்து சிஎஸ்கேக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காருன்றப்ப இப்ப பேபி ஏபிடியும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்ப பேபி ஏபிடியும் வந்து நம்ம பத்திரனா மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுக்க போறாரா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய மேட்சஸ்ல. இந்த மாதிரி பேபி மலிங்கா அண்ட் வந்து பேபி ஏபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய யங் பிளேயர்ஸ் ஆயுஷ் மாத்ரேன்ற மாதிரி யங் பிளேயர்ஸை உள்ள கொண்டு வர்றது சிஎஸ்கேக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் அவங்க பிளே ஆஃப் போகிறதுக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். until then is bye from Divya.